ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காண உள்ள தலைப்பு பிரம்ம முகூர்த்தம் என்கிற விஷயத்தை பற்றி சாஸ்திர ரீதியாக ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஜனங்களுக்கு ஒரு கவர்ச்சியான வார்த்தையாக போய்விட்டது. எப்படி பொருத்தம் பார்ப்பதில் வசிய பொருத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜனங்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை மனதுக்கு கொடுத்து அது வரலையே அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கிற மாதிரி, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தையில கடந்த 10 வருடமா மக்கள் எல்லாம் மிகுந்த மயக்கத்தை அடைந்திருக்கிறார்கள். பிரம்ம முகூர்த்தம் எது, எந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம்? இந்த 2 கேள்விக்கு முதல்ல விடை தெரியணும். அதிகாலை 4:30 மணியில இருந்து 5:30 மணி வரையிலும் இருக்கிற காலத்தை 1 மணி துளிகள், அதை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம். 5:30 மணியிலிருந்து சூரியோதயம் ஆகும் வரையிலும் இருக்கிற காலத்தை அருணோதய முகூர்த்தம் என்கிறோம். பிறகு சூரிய உதயம். சூரிய உதயத்துக்கு ஒரு 1:30 மணி துளிகளுக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது. ஒன்றரை மணி நேரத்தை ஒரு முகூர்த்தமாக கணித்து வைத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். இதை ஜோதிடவியல் கற்கிறவர்களுக்கு தெரியும். முறையாக ஜோதிட புத்தகங்களை முறையாக படித்து நல்ல குருவினிடத்திலே ஜோதிடம் கற்பவர்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கூட கேட்கிறார், பிரம்ம முகூர்த்தம் மொத்தம் எத்தனை முகூர்த்தங்கள் இருக்கின்றன? 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முகூர்த்தம். பகல்ல இரவுல எல்லாம் முகூர்த்த காலங்கள் தான். அபிஜித் அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய முகூர்த்தத்துக்கு அபிஜித் முகூர்த்தம். இது மினிமம் காலையில 10:30 மணிக்கு மேலதான் வரும். அதுவும் திருவோண நட்சத்திரத்தை ஒட்டித்தான் அபிஜித் முகூர்த்தம் இருக்கும். முகூர்த்தங்கள் நிறைய இருக்கு. மைத்திரம் இருக்கு, தாராபலம் சந்திரபலம்ல அதை விசேஷமா சொல்லி இருக்கா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன பண்ணணும்? சார் கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவே. முதல் நாள் இரவு அந்த பெண் வீட்டிலிருந்து பெண்ணை அழைத்து வருதல், மாப்பிள்ளை வந்து சேருதல். சில பேர் கோவில்ல கல்யாணம்னா வெடிய தூக்கம் கிடையாது. இந்த பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறவங்களே கோவில் கல்யாணம் பண்றவங்க தான் பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறாங்க. மோஸ்ட்லி மண்டபம் பார்த்து, அது சின்னதோ பெருசோ, ஒரு 500 பத்திரிகை அடிச்சு ஒரு மண்டபத்திலே இருபக்கத்தார் ஒரு 200 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அது காலை 6 மணி to 7:30, சில நாட்கள்ல 7:30 to 9, சில பேர் 9 to 10 வைக்கிறா. அது ரொம்ப பெஸ்ட். ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. அதை யார் பண்றது? இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் தனித்தனியா தொலைபேசி வழியாக பேசிக் கொள்வது, இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பது, அவர்களை உறங்க விடாமல் உறவினர்கள் உபத்திரவம் செய்வது, போய் பொண்ணு கூட்டிட்டு வரணும்னு 8 மணிக்கு மேல கூட்டிட்டு வர்றது, 11 மணிக்கு விருந்து கொடுக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் தானே அப்படிங்கிறது. கோவிலுக்கு போன உடனே அவங்களுக்கு வருமானம் 4:30 மணிக்கெல்லாம் போய் ஒரு விளக்கு மட்டும் வச்சுட்டு முகூர்த்தத்தை ஆரம்பிச்சு விடுறான்.
எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்பது ஒரு தனி கேள்வி. அதை விட்டுள்ளோம். சுவாமி சன்னிதானம். ஆனா ஒரு சுவாமி சன்னிதானத்துல காலையில விளக்கேற்றினா மட்டும் போருமா? அன்னைக்கு அந்த சுவாமிக்கு செய்ய வேண்டிய நிர்மால்ய விசர்ஜனம் நடக்கணும். ஒரு சின்ன அபிஷேகமாவது பண்ணணும். நூதன புஷ்பாலங்காரம், நூதன வஸ்திராலங்காரம் பண்ணணும். இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டியது. காலையில 6 மணிக்கு மேல சில கோவில்ல பண்றா. அதுக்கப்புறம் தான் பக்தர்கள் தரிசனம். இந்த சொந்த கோவில்னு வச்சிருக்கிறவா தங்களுடைய சௌகரிய நேரத்துக்கு திறந்து சௌகரிய நேரத்துக்கு பூட்டுகிறார்கள். நிறைய பிரச்சனை, பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில துயில் எழ வேண்டும். தினமுமே அது செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ பாண்டிமையோ அஷ்டமியோ ஒவ்வொரு மனிதனும் அதிகாலையில் துயில் எழ வேண்டிய நேரம் காலை 4:30 மணி. 4:30 மணிக்கு எழுந்து மல ஜல விசர்ஜனம் முடிச்சுட்டு தந்தாவதானம் பல் விளக்கி விட்டு அதற்கு பிறகு தேநீர் அருந்தலாம். அருந்தாமல் இருந்தால் நல்லது. கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாத்தையும் 5:30 மணிக்குள்ள முடிச்சுட்டு 5:30 மணிக்கு குளிக்கணும். 6 மணிக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி இறை வழிபாட்டை தொடங்கிவிட வேண்டும். சில பேர் ஜபம் செய்வார்கள், சில பேர் தியான யோகம் செய்வார்கள், சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவார்கள், சில பேர் பரம்பர பூஜையை பண்ணுவார்கள், சில பேர் உபாசனை செய்வார்கள். இதெல்லாம் எப்ப பண்ணணும்? 4:30 மணிக்கு மேல தூங்கி எழுந்து அப்புறம் வரிசையா செய்யலாம். அது காலை 7:30 மணி வரையிலும் கூட உங்கள் டைம் டேபிள் ஃப்ரீடம் இருந்ததுன்னா நீங்க பாட்டி செஞ்சுன்னு இருக்கலாம். இல்ல ஆபீஸுக்கு போகணும், ரயில பிடிக்கணும், டவுன் பஸ்ஸை பிடிக்கணும், தூரமா போய் வேலைக்கு போயிட்டு வரணும்னா சீக்கிரமா பண்ணணும். ஆனா நித்திய கர்மா அனுஷ்டானம் ரொம்ப அவசியம். இந்த முகூர்த்தங்கள்ல ஒவ்வொன்றா பேரு விஷ்ணு முகூர்த்தம்னு இருக்கு, சிவ முகூர்த்தம்னு இருக்கு. அதெல்லாம் யாரும் சொல்றதில்லை. இந்த பிரம்ம அப்படிங்கிற சப்தத்துல மயங்கிட்டாங்க. 4:30 மணிக்கு முன்னாடி குளிச்சா அது முதல் நாள் கணக்குல சேர்ந்துடும். குளிச்சதா கணக்காகாது. இது தர்மசாஸ்திரம் சொல்லும். இது ஒரு அவசர காலத்தில தொலைதூர பிரயாணத்துக்காக ஒரு எமர்ஜென்சியில குளிக்கலாம். துவாதசி அன்னைக்கு 3:30 மணிக்கே கூட குளிக்கலாம், 4 மணிக்கு குளிக்கலாம். ஆனா தினசரியும் 4:30 மணிக்கு மேலதான் குளிக்கணும். 4:30 மணிக்கு மேல குளிச்சுட்டு தான் நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணணும், பூஜை பண்ணணும். கோவிலுக்கும் அதுதான் விதி, வீட்டுக்கும் அதுதான் விதி, தனி மனிதனுக்கும் அதுதான் விதி. இங்கு வயது என்பது ஒரு தடையே அல்ல. குழந்தைகள் இருந்தே பழக்கணும். 8 வயசு குழந்தையிலிருந்து அந்த குழந்தையில பழகணும். அதே மாதிரிதான் இரவிலே முதல் ஜாமம் முடிந்து 2வது ஜாமம் ஆரம்பிச்சதுன்னா 8:30 மணிக்கு மேல இந்த படிக்கிறது, எழுதுறது, டிவி பார்க்கிறது இதெல்லாம் விட்டுணும். உறங்க சென்று விட வேண்டும். அவரவர்கள் வயது மற்றும் ஆசிரம தர்மங்களுக்கு ஏற்ப நைட்டு 10 மணிக்கு மேல கண் விழித்திருக்கவே கூடாது, படுத்தணும். ஒரு நாளைக்கு 7 hours தூங்குறவன் நல்லவன், நிம்மதியானவன், நோயற்றவன், குஷியா இருப்பான், நிறைய சாதிப்பான். விடிய விடிய தூக்கம் முழிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல என்னமோ பண்றேன்னு பண்றது சாஸ்திர விரோதம். அவன் நோயாளி ஆயிடுவான். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணினவங்கெல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தங்களுடைய கஷ்டத்துக்கு ஜாதகம் காரணம்ங்கிறாங்க, திருஷ்டி காரணம்ங்கிறாங்க, சாபம் காரணம்ங்கிறாங்க, பொறாமை காரணம்ங்கிறாங்க, மனசு சரியில்லைங்கிறாங்க, ஏதோ நடக்குது விதிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தம் செய்து கொண்டால் அந்த தம்பதிகளை கல்யாணமாகி ஒரு 10 வருடத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படும். பிரம்ம முகூர்த்தத்துல எது வேணாலும் பண்ணுங்க, கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இறை வழிபாட்டுக்குரிய நேரம். குளிச்சுட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றி பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு புது பூ வச்சு
ஊதுபத்தி கற்பூரம் காட்டி, கொஞ்சம் படிச்சவரா இருந்தா ஜபம் பண்ணி, தியானம் பண்ணி, யோகா பண்ணி எல்லாம் பண்ணணும். இல்ல தூங்கி எழுந்த உடனே யோகாசனங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும். குறைந்தபட்சம் சூரியோதயம் ஆன பிறகுதான் இந்த தாலி கட்டுறது அப்படிங்கிறதையே செய்யணும். பொதுவா 60ஆம் கல்யாணம், பீமரத்து சாந்தி மற்றும் உள்ள விவாகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு மேலதான் நடத்துவா. வயசானவங்கிறது ஒரு காரணம். நிறைய ஹோமங்கள், விதானங்கள், செய்முறைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் டைம் வேணும். இனி காலம் போற போக்க பார்த்தா அவங்களும் பிரம்ம முகூர்த்தல 60ஆம் கல்யாணம் பண்ணினாலும் பண்ணிடுவாங்க போல. எனவே கோவில் சௌகரியத்துக்கோ அல்லது ஒரு சில புரோகிதர்களின் சௌகரியத்துக்கோ நீங்க அல்லது உற்றார் உறவினர்கள் லீவ் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக கிராமரமை செய்து கொண்டு நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. பிரம்ம முகூர்த்தம் பூஜைக்குரிய நேரம், தியானத்திற்குரிய நேரம், தேவதைகள் பூமிக்கு வரும் நேரம். பித்ருக்கள் மத்தியானம் தான் வருவான். காலையிலேயே அமாவாசை கும்பிட்டுட்டு ஆபீஸ் போகக்கூடாது. மினிமம் 11:30 மணிக்கு மேலதான் சிராத்தம், திதி, தர்ப்பணம் பண்ணணும். பூஜை அதிகாலை 5:30 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 மணிக்கு முகூர்த்தம் பண்றது எங்கேயாவது பிரதிஷ்டை பண்ணி பார்த்திருக்கா? கிடையாது. எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் காலையில 6 மணிக்கு மேலதான் செய்ய சொல்ல. நீங்களா சொந்தமா முடிவெடுத்து சின்ன சின்ன சௌகரியங்களுக்காக ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, விடிய காலையிலேயே முகூர்த்தத்தை முடிச்சுட்டா எல்லாம் அவங்க பொழப்ப பார்ப்பாங்க, ஒரு நேரம் டிஃபனோட ஃபங்க்ஷனை முடிச்சுடலாம், இப்படியெல்லாம் உங்களுடைய சொந்த சுயநல காரணங்களுக்காக பிரம்ம முகூர்த்தத்திலே முகூர்த்தம் வைப்பது தவறு. பிரம்ம முகூர்த்தம் என்பது நிஜம். பிரம்ம முகூர்த்தம் என்று ஒன்று உள்ளது. அது 4:30 to 5:30. அந்த காலத்தில் குளித்து பூஜை பண்ணி, ஜபம் பண்ணி, தியானம் பண்ணி, இறை வழிபாட்டுக்குரிய காலமாகத்தான் அதை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் சாஸ்திரங்களிலே. பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும்னு நீங்க எந்த புஸ்தகத்திலையும் காட்ட முடியாது. ஏதோ இந்த சமீபமாக இந்த 10 வருஷத்துக்குள்ள சரியாக கற்காத, அனுபவம் இல்லாத, சொந்த கருத்துக்களை புத்தகமாகவோ வீடியோவாகவோ வெளியிடுகிறவர்கள் கருத்து வேண்டுமானாலும் 4:30 மணிக்கு செய்யலாம் இருக்கும். ஆனால் ஆதார நூல்கள், ஓலைச்சுவடிகள், பெரும் பெரும் வித்வான்கள் எழுதிய புத்தகங்கள், அது எந்த மொழியாக இருந்தாலும் காலை 4:30 மணிக்கு தூங்கி எழுந்து நித்திய கடன் முடித்து குளித்து பூஜை பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. எனவே நீங்கள் இனிமேல் இந்த ஒலிநாடாவை நன்கு எல்லோருக்கும் அனுப்புங்கள். பிரம்ம முகூர்த்தத்தை கல்யாணம் பண்றேன்னா வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி நல்ல முகூர்த்தம் பார்த்து காலையில சூரியோதயத்துக்கு பிறகுதான் அன்றைய கிழமை. இதுதான் தமிழர் பண்பாடு, வடமொழி பண்பாடு, பக்கத்து மாநில மொழிகளின் பண்பாடு. எனவே இந்த பாரத தேசத்திற்கு முழுவதுக்கும் ஒரே விதிதான். அதை மொழியின் பெயரால் சண்டையிட்டு பிரிக்க கூடாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சப்தம் சமஸ்கிருத சப்தமா இருக்கிறதுனாலே நீங்கள் எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜை செய்து, பிரம்ம முகூர்த்தத்திலே தியான யோகம் செய்து இறையருளை பெற வேண்டுமாய் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன்.